ஓம் சாந்தி 24/6/2026 காலை முரளி மதுபன் மாதேஸ்வரி அம்மாவுடைய நினைவு நாள் அன்று படிப்பதற்காக அவரால் உத்தரிக்கப்பட்ட இனிய மகா வாக்கியங்களை நம்ம கேட்குறோம். ரிவைஸ் 1957. டைட்டில் இந்த கர்ம கஷேத்திரத்தில் கர்மம் என்பது அனாதியான ஒரு பொருள். நீங்கள் கர்மத்தை விடக்கூடாது, ஆனால் கர்மயோகி ஆக வேண்டும். குருஷேத்திர போர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மகாபாரத்தில், உண்மையில் அது கர்மக்ஷேத்திரம். அப்போ கர்மக்ஷேத்திரத்தில் கர்மம் செய்வது நம்முடைய டியூட்டி. அதனால் கர்மத்தை நம்ம விட முடியாது, ஆனால் கர்மயோகி ஆகுங்க அப்படின்றாங்க அம்மா. இந்த சிருஷ்டி கர்மத்திற்கான கஷேத்திரம். இங்கே ஒவ்வொரு மனித ஆத்மாவும் அவரவர் பார்ட்டை நடித்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் பரமாத்மாவுக்கும் பார்ட் உள்ளது. ஆனால் அவர் ஆத்மாக்களைப் போல பிறப்பு இறப்பில் வருவதில்லை. ஆத்மாக்களைப் போல் அவருடைய கர்மங்களின் கணக்கு தலைகீழாக ஆவதில்லை. அவர் சொல்கின்றார், நானோ ஆத்மாக்களாகிய உங்களை விடுவிப்பதற்காகவே வருகின்றேன். எனவே என்னை லிபரேட்டர், பந்தனங்களிலிருந்து விடுவிப்பவர், கதி சத்கதியை அளிப்பவர் என சொல்கிறார்கள். ஆத்மா மீது படிந்துள்ள மாயாவின் பந்தனத்தை அகற்றி தூய்மையாக்குகின்றார். இன்னும் சொல்கின்றார், எனது வேலை ஆத்மாக்களை அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுவித்து திரும்ப அழைத்து செல்வதாகும். எனவே அனாதி நியமம் மற்றும் விதிமுறைகளை அவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். பிறகு இந்த மனித சிருஷ்டியின் விருத்தி எவ்விதமாக ஏற்படுகின்றது, பிறகு அது குறைவதற்கான நேரமும் வருகின்றது. அதிகமானால் அதிகமாகிக் கொண்டே போகும் என்று அந்த மாதிரி கிடையாது, குறையவும் செய்கின்றது. ஆக சிருஷ்டியில் ஒவ்வொரு பொருளுக்கும் நியமம் உள்ளது. எப்படி முதலில் குழந்தை, பிறகு பையன், பிறகு இளைஞன், பிறகு முதியவன். ஆக அந்த முதுமை கூட விரைவில் வருவது கிடையாது. முதியவர் ஆகியே இறுதி இற்றுப்போன முதுமை நிலை ஆகிவிடுகின்றது. ஆக ஒவ்வொரு விஷயத்தின் வளர்ச்சி பிறகு அதன் இறுதி வருவது என்பதும் நியமமாக உள்ளது. அப்போ உலகத்தில் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்குன்னு, அதிகமாயிட்டே போவோம் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. எப்படி வயதானவர்களானால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இறுதி நிலை இற்றுப்போன நிலை வருதோ, அதே போல் சிருஷ்டி கூட அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு கிடையாது. அது கூட அப்படியே சுருங்கி போயிடும் அப்படின்றாங்க, குறைஞ்சிரும். இதுபோல் சிருஷ்டியின் தலைமுறைக்கும் கூட நியமம் உள்ளது. ஒரு வாழ்க்கையின் படிநிலையும் உள்ளதென்றால் பிறகு பிறவிகளுக்கும் படிநிலைகள், அதாவது ஸ்டேஜஸ், வாழ்க்கையில் எப்படி ஸ்டேஜ் இருக்கோ அதே போல் பிறவிகளுக்கும் கூட ஸ்டேஜ் உண்டுன்றாங்க. பிறகு சென்றுவிட்ட தலைமுறைகளுக்கும் படிநிலைகள் உள்ளன. இதேபோல் அனைத்து தர்மங்களுக்கும் படிநிலைகள் உள்ளன. முதலில் வரும் தர்மம் மற்ற அனைத்தையும் விட சக்தி வாய்ந்ததாகும். பின்னால் மெதுவாக வரும் தர்மங்களின் சக்தி குறைந்து கொண்டே போகின்றது. அப்போ ஃபஸ்ட்டு வர்றது பவர்ஃபுல்லான தர்மம், பின்னாடி வரக்கூடிய தர்மத்துக்கு அது வரக்கூடிய காலத்தை பொறுத்து அதனுடைய சக்தி கூட குறைஞ்சிட்டே வருதுன்றாங்க. ஆக தர்மங்களின் பிரிவு, தர்மங்களின் நடைமுறைகள், ஒவ்வொரு விஷயமும் நியமங்களின்படி செல்கின்றன. இந்த அனைத்து விஷயங்களும் கூட நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க அம்மா. இதே கணக்கின்படி பாபாவும் சொல்கின்றார், எனக்கும் இதில் பார்ட் உள்ளது. நானும் ஒரு ஆத்மா, நான் கடவுள், நான் வேறு எந்த பொருளாகவும் இல்லை. நானும் கூட ஆத்மாவே தான், ஆனால் என் வேலை மிக பெரியது மற்றும் உயர்ந்தது. ஆத்மா போல தான் பாபாவும் இருக்கிறாரு, ஆனால் அவருடைய கர்மம் மிக பெரியது, உயர்ந்தது. எனவே என்னை கடவுள் என சொல்கின்றனர். எப்படி ஆத்மா நீங்கள் இருக்கின்றீர்களோ அதுபோல்தான் நானும் இருக்கின்றேன். எப்படி உங்கள் குழந்தை இருக்கிறாரோ அவரும் கூட மனிதர்தான். அதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை இல்லையா? ஆக நானும் ஆத்மாதான். ஆத்மா மற்றும் இன்னொரு ஆத்மாவுக்கிடையில் எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் செய்கின்ற காரியத்தில் அதிக வேறுபாடு உள்ளது. அதனால் பாபா சொல்கின்றார், எனக்கு என்ன கடமை உள்ளதோ அது அனைத்திலிருந்தும் வேறுபட்டதாகும். நான் ஒன்றும் எல்லைக்குட்பட்ட ஒரு தர்மத்தின் ஸ்தாபகர் கிடையாது. நானோ உலகை படைப்பவன், அவர்கள் தர்மத்தை படைப்பவர்கள்.
எப்படி அந்த ஆத்மாக்கள் தங்கள் காரியத்தை தங்கள் சமயத்தில் செய்கின்றார்களோ அதுபோல நானும் கூட எனது சமயத்தில் வருகின்றேன். எனது காரியம் விசாலமானது, எனது காரியம் உயர்ந்தது மற்றும் அனைத்திலிருந்தும் தனித்துவமானது என்றார் பாபா. அவரை சர்வசக்திவான் என்றும் சொல்கிறார்கள். அனைத்திலும் சக்திசாலி காரியம் ஆத்மாக்களை மாயாவின் பந்தனத்திலிருந்து விடுவிப்பது மற்றும் புது உலகின் கன்றை நடுவதாகும். எனவே அவரை ஆங்கிலத்தில் ஹெவன்லி காட்ஃபாதர் என சொல்கின்றனர். எப்படி கிறிஸ்துவை கிறிஸ்துவ மதத்தின் ஃபாதர் என்று சொல்கின்றார்களோ அவரை ஹெவன்லி காட்ஃபாதர் என சொல்ல மாட்டார்கள். கிறிஸ்து அந்த தர்மத்துடைய ஃபாதர் தான் சொல்லுவாங்களே தவிர அவர் சொர்க்கத்தை படைக்கக்கூடிய தந்தைன்னு சொல்ல மாட்டாங்க. ஹெவன் ஸ்தாபனை செய்பவர் பரமாத்மா. ஆக ஹெவன் உலகம்தான் இல்லையா? அப்போ சொர்க்கத்தை படைக்கிறாருன்னா இந்த உலகத்தை தான் சொர்க்கமாக ஆக்கியிருப்பார் இல்லையா? ஹெவன் மற்றும் ஒன்றும் தர்மம் கிடையாது. ஆக அவர் உலகை ஸ்தாபனை செய்பவர் ஆகின்றார். மற்றும் அந்த உலகத்தில் ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம் இருக்கும். தத்துவங்கள் முதலானவை அனைத்தும் மாறிவிடும். எனவே அவரை ஹெவன்லி காட்ஃபாதர் என சொல்கின்றனர். இரண்டாவது, காட் இஸ் ட்ரூத், அதாவது இறைவன் உண்மையானவன் சொல்கிறாங்க. உண்மை என்பது என்ன பொருள்? இதுவும் புரிந்து கொள்வதற்கான விஷயம். அநேகர் நினைக்கிறார்கள் யார் உண்மை பேசுகின்றாரோ அவர்தாம் கடவுள். கடவுள் வேறெந்த பொருளும் இல்லை, உண்மை பேச வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் அப்படி இல்லை. காட் இஸ் ட்ரூத் என்பதன் அர்த்தம் கடவுள்தாம் அனைத்து விஷயங்களின் உண்மையை சொல்லி இருக்கின்றார். காட் இஸ் ட்ரூத் என்றால் கடவுள்தாம் உண்மையை சொல்கின்றார். அவர் சொல்வதுதான் உண்மை உள்ளது. அதனால்தான் அவர் ஞானம் நிறைந்தவர் எனப்படுகின்றார். ஞானத்தின் கடல், ஆனந்தத்தின் கடல், காட் நோஸ், இறைவன் அறிவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக விசேஷமாக ஏதோ அறிந்து கொள்வதற்கான விஷயம் அவர்கிட்ட இருக்குது இல்லைங்களா? அப்படியானால் அது எந்த மாதிரியான அறிதல்? இவர் திருடினார் என்றால் அது கடவுளுக்கு தெரியும் என்று அப்படி இல்லை. அவருக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். ஆனால் அவரது மகிமை உள்ளது இல்லையா? அது இதை பற்றியதுதான். கீழே விழுந்துவிட்ட நமது உலகம் எப்படி உயர்வது? இந்த சக்கரத்தின் விஷயங்களை அறிந்திருக்கின்றார். அதனால்தான் கடவுள் அறிவார் என சொல்கிறார்கள். எனவே பரமாத்மாவின் மகிமை அந்த விதமாக வருகிறது. அது மனிதரிலிருந்து வேறுபட்டது. ஏனென்றால் அவரது அறிதல் என்பது அனைவரிடமிருந்து வேறுபட்டதாகும். அதாவது பாபா இந்த உலகத்தை அறிஞ்ச மாதிரி வேறு யாரும் அறிஞ்சில்ல. உண்மையான விஷயம் அவர்கிட்ட தான் இருக்குது. பிறகு அதை தான் என்ன சொல்கிறாங்க, கடவுள் சொல்கிறது தான் உண்மை. அதுதான் உண்மையே கடவுள்னு சொல்லிட்டாங்க. மனிதரின் அறிதல் எல்லைக்குட்பட்டதாகும். மனிதன் சொற்பஞானம் உள்ளவன் என சொல்லவும் செய்கிறார்கள். மனிதனுடைய மைண்டு லிமிட்டெடு. மற்றும் பரமாத்மா பற்றி சொல்லும் பொழுது அவர் அனைத்தும் அறிந்தவர். அதை ஆங்கிலத்தில் நாலெட்ஜ்ஃபுல் என சொல்கின்றனர். அதாவது அவர் அனைத்தும் அறிந்தவர். ஆக யார் அனைத்தும் அறிவாரோ அவர்தான் உண்மையை அறிந்து கொள்ள முடியும். யதார்த்த விஷயங்களை பற்றிய ஞானம் யாரிடம் உள்ளதோ அவர் அவசியம் அதை அனைவருக்கும் தருவார் இல்லையா? தாம் அறிவார், மற்றவர்களுக்கு தரமாட்டார் என்றால் அவரால் நமக்கு என்ன நன்மை? அறிந்து கொள்ள விடுங்கள். ஆனால் அப்படி இல்லை. அவர் அறிந்திருப்பதால் நமக்கு ஏதோ நன்மை கிடைத்துள்ளது என்றால் அப்போது நாம் அவருடைய தகுதிகளை பாடுகின்றோம். எப்பொழுதாவது ஏதாவது நடந்துவிட்டால் சொல்கிறார்கள், பகவானே இப்பொழுது நீ இதை செய், நன்மை செய், இரக்கம் கொள், எனது துக்கத்தை போக்கு. இதுபோல் நாம் வேண்டுகிறோம் இல்லையா? அவருடன் ஏதோ சம்பந்தம் உள்ளது இல்லையா? அதனால்தான் அந்த மாதிரி நினைவு செய்கின்றனர். எப்படி நமக்கு ஏதோ அவர் உதவி செய்திருப்பதைப் போல. ஒருபோதும் அவர் செய்ததில்லை என்றால் நாம் ஏன் அவரிடம் வேண்டுதல் வைக்கின்றோம்? யாராவது கஷ்ட நேரத்தில் உதவி செய்கிறார்கள் என்றால் மனதில் எண்ணம் வருகின்றது, இவர் நமக்கு மிகவும் கஷ்டமான நேரத்தில் உதவி செய்திருக்கின்றார், சரியான சமயத்தில் என்னை இவர் காப்பாற்றி இருக்கின்றார், எனவே அவருக்காக மனதில் அன்பு உள்ளது. ஆக பரமாத்மாவுக்காகவும் அதே போல் அன்பு வருகின்றது. அவர் நமக்கு சமயத்தில் உதவி செய்திருக்கின்றார். ஆனால் எப்பொழுதாவது யாருக்காவது நன்மை நடைபெற்றுவிட்டால்
இதை பகவான் செய்தார் என்று அந்த மாதிரி கிடையாது. பகவான் இப்படித்தான் செய்கிறார் என்பதாக. ஆனால் அவருடையது பெரிய காரியம், உலகத்தின் காரியம், உலகத்தோடு தொடர்புடைய விஷயம். மற்றபடி யாருக்காவது ஏதோ கொஞ்சம் கிடைத்து விட்டது என்றால் இதை பகவான் தான் செய்தார் என்று அப்படி கிடையாது. நாமும் கூட நல்ல கர்மம் செய்கின்றோம் என்றால் அந்த கர்மத்தின் பலன் கிடைக்கின்றது. நல்ல கெட்ட கர்மங்களின் கணக்கு நடைபெறுகின்றது. அதையும் நாம் அடைந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் பரமாத்மா என்ன கர்மம் கற்பித்தாரோ அதனுடைய பலன் வேறு. அல்பகால சுகமோ புத்தியின் ஆதாரத்திலும் கிடைக்கின்றது. ஆனால் அவர் என்ன ஞானம் கொடுத்தாரோ அதனால் நாம் சதா சுகம் பெறுகின்றோம். ஆக பரமாத்மாவின் காரியம் வேறாக உள்ளது இல்லையா? பாபா இந்த மாதிரி கர்மம் செய்யணும் கற்பிக்கிறாருன்ன போது அவர் சொல்கிறபடி செய்யும்போது அதனால் கிடைக்கக்கூடிய பலனோ தனிப்பட்டது. பாபாகிட்ட தான் நம்ம கல்பகல்பமாக ஆசை அடையிறனும் பொழுது தான் நம்ம அவரை நினைக்கிறோம். பக்தியில் கூட போய் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அப்போ யார் கொடுத்துருக்காங்களோ அவரை தான் நம்ம நினைவு செய்கிறோம். அதனால் சொல்கின்றார், நான் தான் கர்மத்தை பற்றிய யதார்த்த ஞானத்தை கற்பிக்கின்றேன். அதுதான் கர்மயோகம் சிரேஷ்டமானது என சொல்லப்படுகின்றது. இதில் கர்மத்தையோ வீடு வாசலையோ விடுவதற்கான விஷயம் கிடையாது. உங்கள் கர்மங்களை எப்படி பவித்திரமாக்குவது என்பதை மட்டும்தான் நான் கற்பிக்கின்றேன். பாபா கர்மத்தை எப்படி சிரேஷ்டமாக்குவது, தூய்மையாக்குவது, அதை மட்டும்தான் பாபா நமக்கு டீச் பண்ணுறாங்க. ஆக கர்மத்தை பவித்திரமாக்க வேண்டும். கர்மம் செய்வதை விட்டுவிடக்கூடாது. கர்மமோ அனாதியான பொருள். ஏன்னா கர்ம கஷேத்திரத்தில் கர்மம் இல்லாமல் இருக்க முடியாது. கர்மம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கர்ம கஷேத்திரமும் அனாதியானது. மனிதர்கள் இருந்தால் கர்மமும் இருக்கும். ஆனால் அந்த கர்மத்தை நீங்கள் எப்படி சிரேஷ்டமானதாக ஆக்குவது என்பதை நான் கற்பிக்கின்றேன். இதன் மூலம் பிறகு உங்கள் கர்மத்தின் கணக்கு அகர்மமாக இருந்து விடுகின்றது. அகர்மம் என்பதன் பொருள் எதுவும் தீய கணக்காக ஆவதில்லை. பாபா சொல்கிற டைரக்ஷன் படி அவர் எப்படி கர்மம் செய்ய சொல்கிறாரோ அதுபடி செய்கிறதுனால தான் நம்ம சத்தியுகத்தில் அது அகர்மம், நியூட்ரல் ஆக்ஷன்ஸ் சொல்கிறோம். நம்ம அங்கே அங்கே செய்கிற கர்மம் எதுவும் தீயதாக ஆகிறது கிடையாது. இப்படியே சொல்லி கொண்டிருப்பது கூடாது. அதாவது நான் இதை செய்வேன், அதை செய்வேன், உலகம் என்ன சொல்லும், அவர்கள் என்ன சொல்வார்கள், உலகம் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், அதை விட்டுடுங்க. இப்போது இந்த உலகமே சென்று விடப் போகின்றது. இப்பொழுதோ மரணம் முன்னலையே நின்று கொண்டுள்ளது. நீங்கள் இவ்வளவு நீள அகலமாக தயார் செய்து கொண்டிருக்கின்றீர்களே, அவை வீணான வகை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது பாபா சொல்கின்றார், அப்படி வீணாக போவதை நிறுத்தி சேமியுங்கள். இந்த சரீர நிர்வாகத்திற்காக எவ்வளவு வேண்டுமோ செய்யுங்கள். எவ்வளவு உங்களுக்கு படைப்புடன் கணக்கு வழக்கு இருக்குமோ அவ்வளவு செய்யுங்கள். மற்றபடி உங்களுடைய படைப்பை நீங்கள் தான் பராமரிக்கணும். நான் எங்கே பராமரிப்பேன்? அதனால் உங்கள் படைப்புக்கு எது பராமரிப்பதற்காக எது அவசியமோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஆனால் இப்பொழுது என்ன அதிகப்படியாக படைத்து கொண்டு இருக்கின்றீர்களோ அதை நான் தடை செய்கின்றேன் என்றார் பாபா. ஏனென்றால் இப்பொழுது அதெல்லாம் கீழே விழத்தான் போகின்றன. ஏன் உங்கள் நேரத்தை தவறான வழியில் வீணடிக்கிறீர்கள் என்றாங்க. இந்த தவறானவற்றின் சச்சரவுகளால் தான் நீங்கள் துக்கம் அடைந்திருக்கின்றீர்கள். அந்த சச்சரவுகளிலிருந்து நீங்கள் எப்படி விடுபடுவது என்பதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். பிறகும் உட்கார்ந்து கொண்டு அநேக சாக்குப்போக்குகள் சொல்வது என்பது எங்கே உள்ள வழிமுறை? பிறகு பாபாவும் சொல்கின்றார், பாருங்கள், இப்பொழுது எனக்கு நேரடியாக உங்கள் கைவிரலை கொடுக்கவில்லை என்றால் நான் பிறகு மூக்கை பிடித்து அழைத்து செல்வேன். பாபா அழைச்சிட்டு போகிறதுக்காக அவர் கையை பிடிக்க சொல்கிறாருன்னா கையை பிடிக்கணும். கையை பிடிக்கல, அவர் சொல்கிறபடி நடக்கணும், கடைசியில் மூக்கை பிடிச்சு நான் கூப்பிட்டு போவேன்றார் பாபா. மூக்கை பிடித்தால் பிறகு மூச்சு திணறும், பிறகு துக்கம் ஏற்படும், தண்டனைகள் பெற வேண்டியிருக்கும் இல்லையா? எனவே சொல்கின்றார், இப்பொழுது கையோடு கை சேர்த்து செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது. நேராக செல்லவில்லை என்றால் பிறகு என் கையில் உங்கள் மூக்கு வந்துவிடும். பிறகு துக்கமடைவீர்கள். பிறகு பாருங்கள், பிறகு அந்த நேரம் எதுவும் செய்ய இயலாது. லாஸ்ட் சமயம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் என்னுடையவர்களாகி என்னிடம் நான் சொல்வதை கேட்டு பிறகும் கூட எதுவும் செய்யவில்லை என்றால்
அதற்காக மிக கடுமையான தண்டனைகள் உள்ளன. எனவே எந்த பாவப்பட்டவர்களுக்கு தெரியாதோ அவர்களின் விஷயம் தனி. உலகத்தில் இருக்காங்க பாபாவை தெரியாதவங்க, அவங்களுடைய விஷயங்கள்லாம் அது தனி. ஆனால் பாபாவை தெரிஞ்சிட்டு யாருக்கு தெரியுமோ யார் அமர்ந்து நான் சொல்வதை கேட்டு பிறகு இதே விஷயங்களில் தவறு செய்கிறாங்கன்னா அவங்கள் மீது கருணை கிடையாது. எப்படி 10 மடங்கு நன்மை உள்ளதோ அதே போல 10 மடங்கு நஷ்டமாகிவிடும். அதனால் சொல்கின்றேன், தனது நஷ்டத்தை இழப்பை நல்லபடியாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றார் பாபா. நல்லபடியாக உங்கள் புத்தியை கொஞ்சம் திறந்து வையுங்கள். இப்பொழுது பாபா மீது புத்தியோகத்தை ஈடுபடுத்துவீர்களானால் சக்தி கிடைக்கும். ஆக இந்த அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்ளுங்கள், மறக்காதீர்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் சமயத்தை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். புத்தியை திறந்து சமயத்தின் முழு நன்மையை பெறுங்கள். தனது முழு அதிர்ஷ்டத்தையும் திறந்து வையுங்கள். சொல்லவும் செய்கிறார்கள், எப்படி சேர்க்கையோ அது போலவே நிறம் என்று. எனவே யாரிடம் இப்பொழுது தாரணை முழுமையாக இல்லையோ அப்பொழுது மாயாவின் சேர்க்கை நிறம் படிந்துவிடும். அதனால்தான் சொல்கிறார்கள், தீயதை கேட்காதீர்கள், பார்க்காதீர்கள், பேசாதீர்கள். இதுபோல அநேக தீமைகள் உள்ளன. இங்கேயும் அநேகரை விடுவதில்லை. பிறகு ஒருவர் மற்றவரின் சங்கதோஷத்தில் வந்து விடுகின்றனர். எனவே சொல்கின்றார், அத்தகைய சங்கதோஷத்திலிருந்து விலகி பாதுகாப்பாக இருங்கள். சங்கதோஷம் வெளியில் உள்ளது, இங்கே இல்லை என்று அந்த மாதிரி நினைக்காதீர்கள். இங்கேயும் அது சுற்றி கொண்டே இருக்கின்றது. இந்த சங்கத்துக்குள்ளாரையும் யார் நல்ல முயற்சி செய்கிறாங்களோ அவங்க கூட நம்முடைய சங்கம் இருக்கணும். ஏனென்றால் இப்பொழுது அதன் ராஜ்யம் இல்லையா? எனவே பாபா சொல்கின்றார், நல்லபடியாக கவசம் அணிந்து கொண்டு இருங்கள். ஒருவர் கவசம் அணிந்திருந்தால் அவரை குண்டு துளைக்காது. யோகம்தான் கவசம், ஞானம் என்பது வாள். இந்த அனைத்து அஸ்த சஸ்திரங்களை தன்னிடம் நல்ல முறையில் பாதுகாப்பாக வைத்திருங்கள் அப்படின்றார் பாபா. சொல்லவும் செய்கிறார்கள், யார் செய்கிறார்களோ அவர்கள் அடைகிறார்கள். இவையோ வருங்கால பிராரப்தத்தை உருவாக்குவதற்கான விஷயங்கள். இங்கேயோ பிராரப்தத்தை அனுபவிக்கக்கூடாது இல்லையா? இங்கோ யாரும் குரு ஆகி அமரக்கூடாது. பாபா கிட்ட இருந்து பிராரப்தத்தை நம்மளை சேமிக்கக்கூடிய நேரம் இது. இந்த சமயத்தில் சேமித்தது செலவு பண்ணக்கூடாது. இதில் யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. எனவே இவை அனைத்தும் புரிய வைக்கப்படுகின்றது. ஆக இந்த அனைத்து விஷயங்களையும் கவனத்தில் வைத்து தன்னை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். இங்கே எந்த ஒரு செலவின் விஷயமும் இருக்கக்கூடாது. இப்போ சேமிக்கிற நேரம், இப்போ செலவு பண்ணக்கூடாது. இப்பொழுது இந்த அனைத்து செலவுகளையும் மற்றவர்களின் நன்மைக்காகவே பயன்படுத்த வேண்டும். சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு பைசாவையும் கூட இதே காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும். கேள்வி கேட்குறாங்க, மம்மா, நாம் நடமாடும் பொழுதும் சுற்றி வரும் பொழுதும் யோகத்தின் உயர்ந்த அவஸ்தாவில் எப்படி நிலைத்திருப்பது? பதில் சொல்கிறாங்க, உண்மையில் நம்முடைய இந்த வாழ்க்கை இயற்கையான யோகத்தினுடையதாக இருக்க வேண்டும் இல்லைங்களா? நம்ம யோகா வாழ்க்கை முழுதும் யோகா. நம்ம மற்ற மாரி காலையில் அரை மணி நேரம், ஈவினிங் அரை மணி நேரம் யோகா பண்ணிவிட்டு அப்படி கிடையாது. நம்முடைய வாழ்க்கையே யோகா தான். அதனால் நம்முடைய நடைமுறையிலேயே அந்த யோகம் இயற்கையாக இருக்கணும். ஏனென்றால் யோகம் என்பது நிச்சயம். எனவே முற்றிலும் லட்சியத்தை நிலையாக வைத்து நடைமுறையில் அந்த சொரூபம் ஆகிவிட வேண்டும். நிச்சய ரூபமாகி கர்மேந்திரியங்களால் கர்மம் செய்யுங்கள். ஸ்தூல கர்மேந்திரியங்கள் எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் தன்னை அந்த சுகஸ்வரூப அவஸ்தாவில் மூழ்கியவராக வைத்திருக்க வேண்டும். கைகள் காரியம் செய்யட்டும், ஆனால் உள்ளம் பிரபுனுடைய லகனில் மகனாக இருக்கட்டும்ன்றாங்க. உங்கள் முகம் எப்பொழுதும் சுகஸ்வரூப ரமணிகரமாக காணப்பட வேண்டும். எந்த ஒரு அசுத்த சங்கல்பம் விகல்பம் இருக்கக்கூடாது. ஈஸ்வரிய ஆனந்தத்தில் உள்ளார்ந்த மூழ்கிய அவஸ்தாவில் இருப்பீர்களானால் பிறகு எந்த ஒரு அசுத்த சங்கல்பம் விகல்பமும் உருவாகாது. சுத்தமான தூய்மையான நிலத்தில் உருவாகும் சங்கல்பங்கள் உலக மக்களின் ஒற்றுமைக்காக அல்லது தனது சுய முன்னேற்றத்திற்காக இருக்கும். இது மிக இனிமையான அழகிய அவஸ்தா. சமயத்தில் உதவி செய்வதாக இருக்கும். அத்தகைய ஈஸ்வரிய அலௌகிக இனிய தூய்மையான வாழ்க்கையை உருவாக்குவதற்கான பொன்னான வாய்ப்பு இப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைத்துள்ளது.
எனவே அத்தகைய அவஸ்தாவை உருவாக்குவதற்காக கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள். எப்பொழுது நாம் யோகத்தில் அமர்கிறோமோ அப்பொழுது உள்ளுக்குள் மந்திரம், பூஜை, ஜபம் முதலிய எதுவும் செய்வதில்லை. எப்படி பக்தி மார்க்கத்தில் சிலர் உள்ளுக்குள்ளேயே பிரார்த்தனை செய்கிறார்கள், மாலை ஜெபிக்கிறார்கள், மூர்த்தியை முன்னால் வைத்து மலர்களை அர்ச்சிக்கிறார்கள். அவர்கள் அனைத்தையும் மனதின் உள்ளுக்குள்ளேயே செய்கிறார்கள். அதை மனசா பூஜை என சொல்கிறார்கள். ஆனால் நமது யோகத்தில் நாம் நமது சுயஸ்வரூபத்தில் நிலைத்து இருந்து சுகஸ்வரூபம் ஆகிவிடுகின்றோம். தனது மனதுடன் கூடவே அனைத்து கர்மேந்திரங்களையும் கட்டுப்படுத்தி ஒருமுகப்பட்டவராகி ஈஸ்வரிய சுகஸ்வரூபம் ஆகிவிடுகின்றோம். இதற்கான யோகத்தின் சமயம் தனக்காக நிர்ணயிக்கப்படுகின்றது. அங்கே ஒரே சமயத்தில் அமர்ந்து அபியாசம் செய்கின்றோம். உலகாயாத விஷயங்களிலிருந்து தொடர்பை துண்டித்து அவ்யக்த சம்பந்தத்தில் மட்டும் தொடர்பை இணைத்து வைக்க வேண்டும். அப்பொழுது நினைவு செய்வது எளிதாகிவிடும். அவ்யக்த சம்பந்தத்தில் மட்டும் பாபா கூட நம்ம கனெக்ட் ஆகணும். வரதானம் கொடுக்குறாங்க. பாப்தாதாவின் துணை மூலம் மாயாவை தூரத்திலிருந்தே மூர்ச்சடைய செய்யக்கூடிய மாயாஜீத் ஜகத்ஜீத் ஆகுக. எப்படி பாபாவுக்கு சிநேகி ஆகி இருக்கின்றீர்களோ அதுபோல பாபாவை துணையாக ஆக்கிக் கொள்வீர்களானால் மாயா தூரத்திலிருந்தே மூர்ச்சையாகிவிடும். முதலில் செய்த உறுதிமொழி, உங்களுடனே உண்பேன், உங்களுடனே அமர்வேன், உங்களுடனே ஆன்மாவை மகிழ்விப்பேன். இந்த உறுதிமொழியின்படி முழு நாளின் தினச்சரியாவில் ஒவ்வொரு காரியத்தையும் பாப்தாதாவின் துணையுடன் செய்வீர்களானால் மாயை தொந்தரவு செய்ய இயலாது, அது அழிந்துவிடும். ஆக துணைவரை சதா துணையில் வைத்து கொள்ளுங்கள். துணையின் சக்தி மூலம் அல்லது சந்திப்பில் மூழ்கி இருப்பதன் மூலம் மாயாவை வென்றவராக, உலகை வென்றவராக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன் சொல்கிறாங்க. தனது உயர்ந்த உள்ளுணர்வு மூலம் உலகியல் வாழ்வின் சூழ்நிலைகளை மாற்றிவிடுங்கள். உயர்ந்த ஸ்திதி, உயர்ந்த உள்ளுணர்வு, அதன் மூலமாக நம்ம உள்ளே இருக்கிற சூழ்நிலை மூலமாக வெளியே இருக்கிற சூழ்நிலையை மாற்றிக்கிங்கன்றாங்க. அவ்யக்த சமிக்கை சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக்கொள்ளுங்கள், சகிப்புத்தன்மை உடையவர் ஆக்குங்கள். அவ்யக்த ஸ்திதி ரூப கண்ணாடியை தூய்மையாகவும் தெளிவானதாகவும் ஆக்குவதற்கு சரளத்தன்மை, சிரேஷ்டதா மற்றும் பொறுமை, இந்த 3 விஷயங்கள் மீது கவனம் வையுங்கள். 3இல் ஒரு விஷயத்தில் குறை இருந்தாலும் கண்ணாடி மீதும் குறைவின் கரை காணப்படும். எனவே எந்த காரியம் செய்தாலும் அதில் சாதாரணத்தன்மை காணப்படக்கூடாது. சாதாரணத்தன்மையை உயர்ந்ததாக மாற்றி விடுங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் பொறுமை மற்றும் வார்த்தையில் சரளத்தன்மையை தாரணை செய்யுங்கள். அப்பொழுது சேவையில் வெற்றி காணப்படும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.